கவனிங்க. here I try to call method. இப்போ நான் என்ன சொன்னேன் இந்த இடத்துல here I declare a method, here I define a method, here I try to call method. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு மெத்தடை வந்துட்டு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. ஓகே குட். இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா here sir this is called as the temporary object. ஸோ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. here I try to make temporary object. This object is not used in next statement. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு டெம்பரரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் தான் எப்போவுமே கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணும். கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் யார்? இப்போ நம்மளுக்கு வந்து ஒன்று டேட்டா, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு இங்கே டேட்டான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ வந்து டேட்டா இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் மெத்தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டு திஸ் கிளாஸ். டெஸ்ட்டுங்கிற ஒரு கிளாஸுக்கு நம்மள்கிட்ட ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஒன்று டேட்டா இன்னொன்று மெத்தட். ஸோ இப்போ வந்து ஸோ ஐ வாண்ட் ஆக்சஸ் திஸ் டேட்டா ஆர் மெத்தட் தென் ஐ ஷுட் மேக் அ ஆப்ஜெக்ட். கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் கிளாஸ்க்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஹியர் ஐ ட்ரை டு மேக் ஒன் டெம்பரரி ஆப்ஜெக்ட். சார் எப்படி சார் டெம்பரரி ஆப்ஜெக்ட் பர்மனன்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க? ஐ வில் டெல் லேட்டர் ஹவு டு மேக் அ பர்மனன்ட் ஆப்ஜெக்ட். பர்மனன்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து லேட்டராக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா here I try to make one temporary object. This object used only in single statement. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தான் இந்த டெம்பரரி ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் ஆகும். சார் இப்போ 12th லைன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். this object is not used in 13th line. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் ஆகாதுன்றாங்க. ஸோ here I try to make one more temporary object and then here also I try to make one more temporary object. Sir, is the third temporary object? Yes, good. This is called as second temporary object. This is called as first temporary object. So here I try to make one object as well as I access method by that temporary object. நான் ஒரு டெம்பரரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் நான் வந்து மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறேன், மெத்தடை கால் பண்ண போகிறேன், மெத்தடை யூட்டிலைஸ் பண்ண போகிறேன், மெத்தடை பயன்படுத்த போகிறேன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து டெம்பரரி ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் நான் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். கிளாஸோட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் யாருன்னா டேட்டா அண்ட் மெத்தடு. இதுதான் கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இடத்துல நான் வந்து டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண போகிறது கிடையாது. ஹியர் ஐ ட்ரை டு ஆக்சஸ் மெத்தட். கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தடை தான் நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்துட்டு ஐ ஷுட் மேக் ஒன் ஆப்ஜெக்ட் டு கிளாஸ். நான் வந்து ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி ஐ ஆக்சஸ் தட் மெத்தட். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெத்தடை என்னால் கால் பண்ண முடியாது. இதுதான் அவங்க சொல்ல வருது. ஹியர் ஐ மேக் ஒன் டெம்பரரி ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஹியர் ஐ ட்ரை டு ஆக்சஸ் மெத்தட். அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெத்தடை நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெத்தட் கால் பண்ணும்போது நான் என்ட்ரிங் இன்டு ஹியர் இட் செல்ஃப். இந்த இடத்துக்கு உள்ளார போயிடும். டிக்ளரேஷன் பார்ட்டுக்குள்ளார போன உடனே ஏற்கனவே கவுண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும். இஃப் கவுண்ட் இஸ் ஆல்ரெடி டிக்ளேர் ஆர் நாட். ஏற்கனவே அவங்க டிக்ளேர் பண்ணிக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கும். எஸ், ஆல்ரெடி தே ஆர் டிக்ளேர்டு. ஸோ ஹியர் புட் 0 + 1 அப்படின்றது டெஸ்ட் டாட் கவுண்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து போயிடும். இப்போ வந்து டெஸ்ட் டாட் கவுண்ட் ஹேஸ் 1 வேல்யூ as well as the print that value. அந்த வேல்யூவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. சார் இப்போ வந்துட்டு ஏன் சார் அந்த டெஸ்ட் டாட் கவுண்ட்னு கொடுக்குறோம், ஏன் சார் ஜஸ்ட் கவுண்ட்டுன்னு மட்டும் கொடுக்கல அப்படின்னீங்கன்னா திஸ் கவுண்ட் கன்சிடர் ஆஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள். இந்த கவுண்ட்டுங்கிறத நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்போ வந்துட்டு இப்போ வந்து இது ஒரு கிளாஸோட வேரியபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து டெஸ்ட் டாட் கவுண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி செல்ஃப் டாட் கவுண்ட்டு எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து கிளாஸோட நேமு, கிளாஸ் நேமு as well as here I put data. ஸோ நான் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு எனக்கு 0 + 1 1. ஸோ as well as that class name as count. நான் இந்த இடத்துல ஜஸ்ட் டிஸ்பிளே தான் பண்ணுறேன், எந்த ஒரு கால்குலேஷனும் பண்ணலை. ஸோ எனக்கு 1ன்னு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். now this part is over. next this part is executed. இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது again entering into declaration part. ஸோ அதில் ஏற்கனவே இருந்த கவுண்டோட வேல்யூஸ் என்னென்னு பார்க்கும் 1. நான் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கும் 1 + 1 is 2. ஸோ கவுண்டர்ஸ் 2ன்னு அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ட்ரிங் இன்டு திஸ் பார்ட். இப்போ முடிஞ்ச உடனே இந்த இடத்துல முடிஞ்ச உடனே சார் ரிட்டன் என்ட்ரிங் இன்டு திஸ் பிளேஸ். நீங்கள் எங்கே கால் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளேஸ்க்கு தான் சார் வரும். அந்த பிளேஸில் இருந்துட்டு இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இப்போ டெஸ்ட் டாட் ஷோ அப்படிங்கிறது வந்துட்டு எகெயின் கால் தட் மெத்தட். ஸோ டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு போகும். டிக்ளரேஷன் பார்ட் எக்ஸிக்யூட் திஸ் டெஃபினேஷன் பார்ட். இப்போ ஏற்கனவே டெஸ்ட் டாட் கவுண்டில் என்ன வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு டேரக்ட் 2 இருந்துச்சு. ஸோ 2 + 1 is 3. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா இப்போ 3ங்கிறது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே, திஸ் பார்ட் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஐ எம் என்ட்ரிங் இன்டு இம்ப்ளிமெண்ட் அட்ரிபியூட்ஸ். இப்போ வந்து நான் வந்து அட்ரிபியூட்டை வந்து டெவலப் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் ட்ரை டு ஆக்சஸ் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டாக் அட்ரிபியூட்.
டாக்ன்றது ஒரு பில்ட்-இன் attribute. ஏற்கனவே வந்து சாஃப்ட்வேர் பைத்தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஆர் டெவலப்டு attribute called as doc. ஸோ அந்த இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட்ன்றது என்னோட கிளாஸ். இப்போ வந்து அந்த கிளாஸ் மூலிமா என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, ஹியர் ஐ புட் டெஸ்ட்டு, அதில் டாக்குமெண்ட், அதாவது டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் மீன்ஸ் இந்த கமெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஃபவுண்ட். வாட் இஸ் தட் கமெண்ட், வாட் இஸ் த டாக்குமெண்ட்? திஸ் இஸ் கால்ட் அஸ் டாக்குமெண்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த யூசர் டிஃபைன் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட் கமெண்ட். ஸோ ஹியர் ஃபவுண்ட் ஒன் டாக்குமெண்ட். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த யூசர் டிஃபைன் கிளாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் அவுட்புட் இஸ் ஃபவுண்ட் ஹியர் இட் செல்ஃப். நீங்கள் இந்த ஷோ மூலிமா வந்து அவுட்புட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த 1 2 3. ஸோ தீஸ் அவுட்புட்ஸ் ஆர் 1 2 3 அவுட்புட்ஸ் ஆர் டிஸ்பிளே பை 3 ஷோ மெத்தட் காலிங் பார்ட். இந்த 3 அவுட்புட்டும் எதுலேருந்து வந்ததுன்னா இந்த ஷோ காலிங் பார்ட்லேருந்து வந்தது. திஸ் டாக் அவுட்புட் ட்ரை டு ஆக்சஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் ஆஃப் கிளாஸ். கிளாஸோட டாக்குமெண்டேஷனை இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கால் பண்ணுறதுக்காக இந்த டாக் அட்ரிபியூட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹியர் ஐ வாண்ட் ட்ரை டு டிஸ்பிளே த கிளாஸ் நேம். இப்போ வந்துட்டு எனக்கு கிளாஸ் நேம்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். சரி, ஓகே சார், டெஸ்ட் டாட் அட்ரிபியூட் நேம் இஸ் கால்ட் அஸ் நேம். ஸோ இப்போ வந்துட்டு நேம்னு கொடுக்கும்போது அது கிளாஸோட நேமை டிஸ்பிளே பண்ணுது. சரி, அடுத்தது நான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டெஸ்ட் டாட் டெஸ்ட்டுங்கிற கிளாஸ் மூலிமா எனக்கு மாடியூலோட நேம்ஸ் என்ன அப்படின்னு வேணும். இப்போ இந்த டெஸ்ட்டுங்கிற கிளாஸு எந்த மாடியூலுக்குள்ளார இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயின் மாடியூலுக்குள்ளார தான் இருக்குது. மெயின் பிளாக் ஆர் மெயின் ஸ்கோப்பு. இங்கே மாடியூல்ன்றதுக்கு வேறு நேம்ஸ் இருக்குது. நம்ம வந்து மாடியூல்னு சொல்லலாம், பிளாக்னு சொல்லலாம், இல்லாட்டி ஸ்கோப்புன்னு சொல்லலாம். ஸோ ஹியர் திஸ் கிளாஸ் டிக்ளேர்டு இன்சைட் ஆஃப் த மெயின் பிளாக். அது எப்படி சார் மெயின் பிளாக்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஹியர் வி ஆர் நாட் புட் எனி ஒன் ஸ்பேஸ் ஆர் டேப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஹியர் ஃபவுண்ட் 0 number of tabs, 0 number of space. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் மெயின் பிளாக். ஸோ நம்மளுக்கிட்ட மெயின் பிளாக்ல தான் இந்த கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியர் திஸ் மாடியூல் அட்ரிபியூட் டிஸ்பிளே திஸ் கிளாஸ் ஃபவுண்ட் அண்டர் ஆன் விச் ஒன் பிளாக். எந்த பிளாக்குக்கு உள்ளார இந்த கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணுறதா இந்த மாடியூலோட பர்பஸ். Module is try to display current class or your mentioned class found under on which one block. எந்த பிளாக்குள்ளார இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இந்த மாடியூலோட மாடியூல் அட்ரிபியூட்டோட பர்பஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ சார் இல்லை சார் எனக்கு இந்த மாடியூல்ஸ் அப்படிங்கிறதோட அவுட்புட் காட்டுங்க. ஓகே, now I will show it. ஸோ இங்கே பாருங்கள், _ double underscore மெயின் வேர்டோட பிகினிங் மெயின் வேர்டு ஸ்டார்ட்ஸ் வித் double underscore மெயின் வேர்டு எண்ட்ஸ் வித் double underscore. ஓகே சார், நம்ம இப்போ இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் பேஸ் அட்ரிபியூட்ஸ். இந்த பேஸ் அட்ரிபியூட்டோட யூஸ் என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ நான் டெவலப் பண்ணியிருக்கிறது என்ன, what kind of user defined data type I developed. இப்போ வந்து டெஸ்ட்டுங்கிறது கிளாஸா, எனுமரேஷனா, ஸ்ட்ரக்சரா, யூனியனா, இன்டர்ஃபேஸா, ஐ வாண்ட் டு நவுன் தட். இப்போ வந்துட்டு நான் வந்து இப்போ டெஸ்ட் அப்படிங்கிறத நான் கேட்குறேன், திஸ் இஸ் கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆர் யூனியன் ஆர் எனுமரேஷன், விச் ஒன் திஸ், என்ன கைண்ட் ஆஃப் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பில் வருது அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஹியர் தட் பேஸ் டிஸ்பிளே திஸ் இஸ் கால்ட் அஸ் த கிளாஸ். ஸோ இது ஒரு கிளாஸ் அப்படின்னா, இந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, கிளாஸ்னாலே நம்மளுக்கு வந்து கிளாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு we should mention that object. So here they are also displayed the object. ஸோ நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸில் நம்ம